ஃப்ரெண்ட்ஸ், டாடா நானோ எப்படி ஹை எண்ட் காரு லோ காஸ்ட்டில் எப்படி வாங்குறது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுச்சு. அது நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காண்டாக்ட் மீ. இஃப் எனி ஒன் வாண்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. ஸோ 20,000 rupees வாங்கி ஆல்மோஸ்ட் நான் 15,000 kilometers ஓடியாச்சு. ஸோ நூடுல்ஸ் மேட்டு ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. செகண்ட் பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெவல் லைட்டிங்கு, அதே மாதிரி 15 inch அலாய் வீல்ஸ். ஆக்சுவலாக டாட்டா நானோ 13 inch அலாய் வீல்ஸ் தான் வரும். ஆனால் 15 inch அலாய் வீல்ஸ் எப்படி மாற்றுறது அந்த வீடியோ கூட நான் போட போகிறேன். இப்போ தேர்ட் வீடியோ நான் பார்த்தா ஃப்ளோர் மேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது கூட நான் போட்டுச்சு. லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த 4 வீடியோஸ் நம்ம 4 மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி டயர் மாடிஃபிகேஷனும் மீதி லைட்டிங் மாடிஃபிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ மை வீடியோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நாப்பா சீட் கவர், வெரி ஹை எண்ட் நாப்பா சீட் கவர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், டேன் கலர். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ. நான் இவ்வளோ செலவு பண்ணிருக்குன்னா என் வீடியோஸ்க்கு எவ்வளோ காசு வந்துச்சுன்னா ஒன்றும் மானிட்டைசேஷனே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் நான் எதனா ஒரு ரூபா கிடைக்கும். ஏன்னா 3 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த காருக்கு. ஆனால் மானிட்டைசேஷன் கூட வரல. நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சீட் கவர் எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம வாங்குறது, இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டுச்சு. அது ஸ்டெப் பை ஸ்டெப் பீப்புள் பார்த்துட்ருக்கு. இப்போ ஆல்ரெடி சீட் கவர் நல்லா தான் இருக்குது. ஆனால் மேட்சிங் கலரு, அதே மாதிரி நாப்பா டேன் கலர் போடலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வீடியோ பண்ண போகிறது. 5th மாடிஃபிகேஷன் நாப்பா சீட் கவர் மாடிஃபிகேஷன், வெரி ஹை அண்ட் வெரி சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் வெரி ஹை அண்ட் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக சென்னையில் ஒரு கடைக்கு வந்துச்சு. நான் எந்த கடையை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். உங்கள் பிடிச்ச கடைக்கு போங்க. ஸோ நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் ஆன்லைனில் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஓனாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு கை சப்போர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டேன்னா பரவாயில்ல, நார்த் இந்தியன் டைப் ஷாப்பில் வாங்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வாங்கிக்கோங்க எந்த மெட்டீரியல் சரி ஸோ நல்லா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நெட் இருக்குது, எந்த மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்என்டி பண்ணிக்கோங்க. இல்லைனா என் வீடியோ லாஸ்ட் வீடியோ பாருங்கள், எப்படி வாங்கணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், கிளியராக மென்ஷன் பண்ணிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் வீட்டில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் 2 பேர் இருந்தால். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் நம்ம காருக்கு லோ காஸ்ட்டில் ஹை எண்ட் மெட்டீரியல் கொடுக்க முடியும். பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ செலவு பண்ணிட்டாரா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மையை பார்த்தா நம்ம லோ காஸ்ட்டில் தான் எல்லாம் செலவு பண்ணலாம். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என் வீடியோ பாருங்கள், லாஸ்ட் வீடியோ. ஸோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நாப்பா சீட் கவர்ஸ் டேன் அண்டு பிளாக் கலர் காம்பினேஷன் 1 by 1 இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஆனால் நிறைய பேர் மேலே சீட் கவர் இருக்கும்போது இன்ஸ்டால் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணாதே, அந்த ஃபிட்னஸ் வராது. நீங்கள் பார்த்துட்டீங்க எனக்கு சீட் கவர் எவ்வளோ அழுக்காக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிச்சவங்க 20,000 rupeesக்கு நான் எவ்வளோதான் கார் கிடைக்கும். இது இப்போது ஹை எண்டாக எப்படி மாற்றுறது சொல்லிட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. மெயினாக இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்காக தான் நான் கார் வாங்கியாச்சு. அதே மாதிரி எங்கேயுமே டேமேஜ் இல்லை. ஸோ நல்லா இருக்குது. ஸோ வாட்டர் லீக்கேஜ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஹராஷ் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ மைலேஜ் இஷ்யூ இருக்குது, அதையும் நான் ரெக்டிஃபை பண்ணிவிடுவேன் கிளியராக. அதே மாதிரி ஸ்டீரிங் இஷ்யூ இருக்குது, அதையும் நான் ரெக்டிஃபை பண்ணுவேன். ஸோ ஸ்டீரிங் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸ்டீரிங் வெரி ஹை அண்ட் டாட்டா நெக்ஸான் ஸ்டீரிங் போட போகிறேன். அடுத்த வீடியோ பாருங்கள், டாட்டா நெக்ஸான் வீடியோ வரும். அதே மாதிரி அலாய் வீல்ஸ் எப்படி மாற்றுறது கூட நான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். ஆல்மோஸ்ட் 3 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோஸ் பார்த்ததா, கடைசி வரைக்கும் பார்த்ததா, நாங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தா போதும். நான் உங்களை ஒரு ரூபா கூட நான் கேட்குறது இல்லை. என் வீடியோஸ் நல்லா இருந்தால் பாருங்கள், நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஐ லவ் தமிழ். நான் தமிழர் கிடையாது, ஆனால் ஐ லவ் தமிழ். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ ஃபைனல் லுக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாருங்கள், செம்ம சூப்பரான லுக் வந்துச்சு. ஸோ ஐ லைக் இட் ரியல்லி. ஏன்னா அது டச் பண்ணதே அந்த சாஃப்ட் நேச்சர் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, ஹை குவாலிட்டி. அதே மாதிரி வென்டிலேஷன் கூட வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ. பை டு ஆல்.